விஜய் அண்ணா இழப்பு ஏற்பட்டவர்களை பஸ்ஸில் வரவைத்து 7 பஸ்ஸில் வரவைத்து அவர்களை ஹோட்டலில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான தன்மானத்தை கொடுத்து அனுப்பலாம் என்று ஆதரவு சொல்லலாம் என்று வரவைத்தார். ஆனால் விஜய்க்கு ஆறுதல் சொல்லவே கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் காலிலும் மண்டியிட்டு அவர்கள் இழந்தவர்களின் ஃபோட்டோ வாங்கி என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி அழுதாரு. நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு பிள்ளையாகவும் எல்லா விதத்திலும் உறவாகவும் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அப்போ கூட அவளுடைய மன கஷ்டம் தீரலை. ஏன் தீரலை அப்படின்னா, என்னால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட ரொம்ப வீடியோ காலில் விட நேரில் ரொம்ப மெலிந்து போயிருக்காரு என்று சொல்கிறார்கள் இழப்பு ஏற்பட்டவர்கள். பாவமாக இருந்துச்சு எங்களுக்கே. நாங்களே கஷ்டத்தில் இருந்தோம். அவர் கூப்பிட்டாரேன்னு போனோம். ஆனால் அவர் எங்களை விட இன்னும் மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜய் அண்ணா கவலைப்படாதீங்க. இது இந்த இழப்பு உங்களை மேலே கொண்டு வரத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து என் மனசே ரொம்ப தாங்கலை விஜய் அண்ணா. என்னையே அறியாமல் என் கண்ணில் தண்ணி வருது அண்ணா. எதுக்காக வருதுன்னே தெரியல அண்ணா. ஆனால் இது பாசமா இல்லை நேசமானு தெரியல. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்க எப்போவுமே அவங்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பாரு.